நம்ம பெரியவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெற்றி தோல்வி வாழ்க்கையில வந்து போவோம். ஆனா இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நம்ம மைண்டை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிட்டோம்னா வெற்றி வந்தாலும் சந்தோஷமா இருப்போம், தோல்வி வந்தாலும் துவண்டு போக மாட்டோம். இது எவ்வளவு ஒரு கரெக்டான விஷயம்ல. எஸ், எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே நாம நம்மளோட மைண்டை வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இது யோகம் கனெக்ட். டெய்லியுமே ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம கிருத்திகா ராதாகிருஷ்ணன் செஞ்சு காட்டிட்டு வராங்க. எஸ், இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சன்ல என்ன ஹெல்த்தியான டேஸ்டியான ஃபுட் செஞ்சு காட்ட போறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹோம்மேட் ஃப்ரூட் அண்ட் நட் பார் ஒன்று பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி டேஸ்டி அண்ட் வெரி யம்மி ஆல்சோ. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கேஷ்யூ நட், ஆல்மண்ட், எனி சீட் ஆஃப் யுவர் சாய்ஸ். இந்த மாதிரி பம்கின் சீட்ஸ், வெள்ளரி விதை எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எல்லாத்தையுமே வந்து இப்படி நம்ம ஒரு கிளாஸ் பவுலுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இதை ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் இதை மைக்ரோவேவில் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நட்ஸ், எள்ளு, கருப்பு கொஞ்சம், வெள்ளை கொஞ்சம், நம்மளோட கோகோனட், ஏப்ரிகாட், செரி பழங்கள். இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் நம்ம வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா இருக்கும். இது ஒரு நதர் இன்க்ரீடியன்ட் ஹனி. ஓகே, ஹனிக்கு ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு 8x8 ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் ஒன்று வச்சுருக்கோம். இல்லை நான்ஸ்டிக் பேன் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதை இது வந்து ஒரு 30 minutes to 1 hour மேக்ஸ் நீங்கள் வந்து அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன் அடிஷன் வந்து நான் இதெல்லாம் அப்படியே மேலே ஆட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த செரி பழங்கள் அண்ட் சம் மோர் நட்ஸு. எவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடலாம். காம்பேக்டாக அது இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் போய் அதை வச்சுட்டு வந்துடலாம். அதை அதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் வெட்டிட்டு எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு 1 hour மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு. இந்த மாதிரி இது நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸில் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்படி நம்ம சதுரமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, தென் இது மேலே நம்ம அப்படியே இந்த மாதிரி சாக்லேட்டை நம்ம டிப் மாதிரி கொடுத்துட்டு
நம்ம சர்வ் பண்ணிடலாம் அதை. ஸோ இதே மாதிரி நம்ம இதை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 1 என்னன்னாக்க வந்து இது நீங்களே வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவாக ஹை ஆன் நியூட்ரிஷன் அண்ட் வெரி குட் ஆன் டேஸ்ட்டை வந்து நீங்களே வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பார்ஸை பண்ணிக்கலாம். இது வந்து இட்ஸ் சப்ஸ்டியூட் ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் பார் அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க இல்லையா வெளியில் மார்க்கெட்டில், அதுக்கு பதிலாக இதை நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு செலஃபன் பேப்பர் இல்லைன்னா கிளிங் ரேப் எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்கும். அந்த மாதிரி ரேப் இல்லைன்னா ஒரு அலுமினியம் ஷீட்டில் நீங்கள் ரேப் பண்ணி நீங்கள் காரில் எடுத்துக்கலாம், இல்லை எங்கேயாவது கையில் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 2 வந்து இது வந்து ஒரு டயபெட்டிக் ஸ்நாக்காகவும் டக்குன்னு வந்து ஏன்னா ஒரு ஆடட் சுகர் ஒன்றும் இல்லை, சுகர் தட் இஸ் ஒயிட் சுகர் இல்லை, ஹனி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கார்லையோ இல்லைன்னா ஒரு டயபெட்டிக் ஸ்நாக்கோ மிட் மார்னிங் அந்த மாதிரி நீங்கள் இதை தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை தென் டிப் நம்பர் 3 என்னன்னாக்கா இதோட நியூட்ரியன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து சச் குட் ப்ரோட்டீன் வேல்யூ. நீங்கள் நம்ம ஆட் பண்ணிக்கிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேஷ்யூ நட், பாதாம், அப்புறம் வந்து பம்கின் சீட், இதெல்லாம் வந்து ஹை ஆன் நியூட்ரிஷன் அண்ட் ரொம்ப எனர்ஜி கிவிங்காக இருக்கும். பட் ஆனால் லோ ஆன் கேலரி அந்த மாதிரியான ஒரு ஸ்நாக். ஸோ இது வந்து ஒருத்தர் வந்து தாராளமாக ஒரு சின்ன ஒரு கடலை மிட்டாய் சைஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா 4 பீஸ் சாப்பிடலாம். சின்ன கடலை மிட்டாய் சைஸ் சொல்கிறேன் நான், 4 பீஸ் ஒரு நாளுக்கு ஸ்ப்ரெட் ஓவராக சாப்பிட்டுக்கலாம் அதை. பட் ஓகே ஒரு ப்ரௌனி சைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 1 இல்லை 2 சாப்பிட்டுக்கலாம். சைஸ் பெருசாகும்போது கொஞ்சம் ஃப்ரீக்வன்சிஸ் கம்மியாகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக பயம் இல்லாமல் இதை சாப்பிட்லாம். ஏன்னா நீங்கள் வீட்டில் அடிட்டிவ்ஸ் எதுவும் இல்லை, இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் அகெயின் இது வந்து ஹோம்மேட் அப்படிங்கிறனால வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை மில்க் சாக்லேட் டிப்பும் வச்சுருக்கேன், டார்க் சாக்லேட் டிப்பும் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அதை ஈவன் பொடியாக துருவி அதுக்குள்ளேயே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை ஒரு இன்க்ரீடியண்ட்டாக போட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க அது. அண்ட் யூ ஷுட் டெஃபினெட்லி கிவ் திஸ் எ ட்ரை. அண்ட் வீல் மீட் யூ அகேன் டுமாரோ இன்னும் டிஃப்ரெண்ட்டான டிப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிஸுடன். இன்னைக்கு இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி என்ன சொல்ல போகிறாங்க? எஸ், நானும் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளுமே அவங்க லேடிஸுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுனுடைய முக்கியத்துவம் தெரியுது. ஆனால் அதை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மண்டலம் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம். ஸோ இந்த குடல் ஆரோக்கியத்துக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் ஆன சம்பந்தம் என்ன, அதை எப்படி மேம்படுத்தி குடலுடைய ஆரோக்கியத்தை சீர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத ஏன் நம்ம நரம்பு மண்டலத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்குறோன்னா, இன்றைக்கி கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது உங்களுடைய குடல் சார்ந்த ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவு சரியாக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மூளையிலேருந்து வரக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதை தொடர்ந்து நம்மளுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஸோ இதுதான் நம்ம கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய நரம்பு மண்டலத்தை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குடல் ஆரோக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உடலில் என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் தெரியும்னா, வயிறு ஊதி இருக்கும், பிளாட்டிங் இருக்கும், அதே மாதிரி செரிமான கோளாறுகள் இருக்கும்,
கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கும், சாப்பிட்டோன்னே மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இதை நம்ம இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு IBS அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு அதிகப்படியான சோர்வு, மயக்கம், ஒரு மாதிரி உடல் பழகினோம், தலைமுடி உதிர்வு, அனிமிக் மாதிரியான விஷயங்கள், நம்ம இரத்த சோகை, இது எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அப்போது இதை மேம்படுத்தணும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தை நம்ம சீர்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளுடைய குடலை கட்டுப்படுத்தக்கூடிய நரம்பு மண்டலத்துக்கு பேர் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு பேர். அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் 75% எந்த நரம்பு வேலை பார்க்குது தெரியுங்களா? நம்ம சொல்லக்கூடிய வேகஸ் நர்வ் தான். நிறைய பேர் பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் வேகஸ் நரம்பு அப்படின்னு. ஸோ இந்த வேகஸ் நர்வ் தான் உங்களுடைய குடலை 75% கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நரம்பு மண்டலமாக இருக்குது. இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு மனப்பதட்டம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, மனச்சோர்வு, உடற்சோர்வு, மறதி, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது குடல் சார்ந்த இந்த வேகஸ் நரம்பை நம்ம பலப்படுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மெமரி பவர் சூப்பராக இருக்கும், நல்ல ஜீரண சக்தி உருவாகும், IBS மாதிரியான பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரை நோய் இந்த மாதிரி நாட்பட்ட நோய்கள் கட்டுப்பாட்டுக்கு வரும். சரவாங்கின்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாட்பட்ட நோய்களுக்கு நம்ம அதிகமான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிறத காட்டிலும் இந்த குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொழுதே அந்த மருந்துகளுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சர்க்கரை நோய்க்காக ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், அந்த மருந்தோடைய அளவு 1000 மில்லிகிராமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சர்க்கரையோடைய அளவை கட்டுப்பாடுறதுக்கு நம்ம உணவு முறை மாற்றங்களை கொண்டு வரும். ஆனால் அதே சமயம் நம்ம குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம உண்ட உணவில் இருக்க சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சப்படும். நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளுடைய சத்துக்களும் குடலில் முழுமையாக உறிஞ்சப்படும். அந்த மாதிரி உறிஞ்சப்படும் பொழுது நமக்கு அதிகப்படியான மருந்து மாத்திரைகள் தேவை இருக்காது. அப்போது அந்த குடலை கட்டுப்படுத்தக்கூடிய, ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய இந்த வேகஸ் நரம்பை வலுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக 2 சத்து நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஒன்று ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எல்லா எண்ணெய் வித்துக்கள்லையும் நமக்கு கிடைக்கும். பாதாம், வால்நட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் இது நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது விஷயம், உங்கள் பிளேட்டிங் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நிறைய ஃபைபர், அதில் பாதி புரோட்டீன், அதில் பாதி கார்போஹைட்ரேட், அப்படி இருந்ததுன்னா இந்த வேகஸ் நரம்பை நம்ம வலுப்படுத்த முடியும். அதே மாதிரி கம்பல்சரி ஒரு நாளைக்கு 1 டம்ளர் மோர் எடுத்துக்கும் பொழுது வேகஸ் நரம்பும் வலுவாகும். ஏன்னா அதில் விட்டமின் B12, விட்டமின் B6 நமக்கு கிடைக்குது. அது கூடவே குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய குட் அண்ட் பேட் பாக்டீரியாஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது குட் பாக்டீரியாவுடைய அளவு அதிகமாகி பேட் பாக்டீரியாவுடைய அளவு குறையிறதுக்கான சான்சஸும் நமக்கு இருக்குது. பழைய கஞ்சின்னு நம்ம சொல்லக்கூடிய முன்னாடி நாள் வடித்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அதில் அத்தனை B காம்ப்ளெக்ஸ் சத்து நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த B காம்ப்ளெக்ஸ் சத்தே குடலை வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த வேகஸ் நரம்பையும் வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. விட்டமின் B12 மேக்ஸிமம் நமக்கு முழுமையான தானியங்களில் கிடைக்குது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள், அவல் வகைகள் எல்லாத்துலேயுமே இந்த விட்டமின் B12 நமக்கு கிடைக்கும். ஸோ சிகப்பரிசி அவல், கருப்பரிசி அவல், குதிரவாளி அவல், இது எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது அதிலிருந்து நமக்கு விட்டமின் B12 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கூட கொஞ்சமாக யோகா அண்ட் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணும் பொழுது இந்த வேகஸ் நர்வ் வலுப்படும். அது மட்டும் இல்லாமல் உதர விதானம் பேஸ் பண்ணி, டயஃப்ராமை பேஸ் பண்ணி ஒரு ப்ரீதிங் இருக்குது. என்ன ப்ரீதிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூச்சு பயிற்சி. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்கள் வயிறு மேல் நோக்கி வெளியே வரணும். அதே மூச்சை நீங்கள் வெளியே விடும் பொழுது உங்கள் வயிறு பகுதி உள்நோக்கி வரணும். இதுதான் நம்ம டயஃப்ராமேட்டிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ப்ரீதிங் ப்ராக்டிஸ் நீங்கள் ரெகுலராக பண்ணும் பொழுது வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகஸ் நரம்பு வந்து வலுப்பெறும். அதோடு சேர்த்து உங்கள் குடலுடைய ஆரோக்கியமும் மேம்படும். ஸோ உணவில் நம்ம மருந்து மாத்திரைகளை மாற்றி எடுக்கிறத காட்டிலும் நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு குடலினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது தான் சிறந்த வழி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அதற்கு அந்த குடலை கட்டுப்படுத்தக்கூடிய நரம்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நரம்பு மண்டலத்தை எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கிற உணவு முறைகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு அறிவோம் ஆரோக்கியத்துல டாக்டர் ஜே ரூபா என்ன செஞ்சு காட்ட போறாங்கன்னு தெரியுமா? இருக்கிறதுலே பெரிய வலி தலைவலி தான். அந்த தலைவலிக்கு எந்த டேப்லெட்டும் எடுக்கக்கூடாது, மெடிசனும் எடுக்கக்கூடாது. ஆனால் ஹர்பல்லையே ஒரு சூப்பரான ட்ரிங்க் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. அது என்னன்னு போய் பார்க்கலாமா? அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜே ரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். தலைவலி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நபருக்குமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்திருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் இந்த தலைவலி. தலைவலிங்கிறது சாதாரணமாக நம்ம சரியான நேரத்துக்கு சாப்பிடலன்னா கூட வந்து நமக்கு தலைவலி வர வரைக்கும் தொடங்கி நீங்கள் தலையில் வந்து கட்டிகள் உண்டானா கூட நமக்கு தலைவலி அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான சிம்டம், ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சிம்டம்னு நம்ம சொல்லலாம். ஸோ நிறைய நோய்களுக்கு இந்த தலைவலியும் ஒரு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக வந்து இருக்கும். ஸோ இந்த தலைவலி அப்படிங்கிறது வந்து டென்ஷனால் வரலாம், இல்லை தலையில் வந்து நீர் கோர்க்கறதுனால நமக்கு வரலாம், இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நமக்கு செரிமானம் ஆகாமல் இருந்தது, இல்லை வந்து அலர்ஜி உண்டானது, வயிற்றில் அது ரொம்ப நேரம் தங்குது அப்படின்னா நமக்கு வந்து தலைவலி உண்டாகலாம். இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஏதாவது ஒரு டைம் லைன் வந்து இருக்குது, இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு தலைவலி வந்து உண்டாகலாம். மைக்ரைன் மாதிரியான சில தலைவலி மரபு ரீதியாக வரக்கூடியது, இல்லை வந்து சில வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வரக்கூடியது, பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய தலைவலி, இந்த மாதிரி தலைவலி வந்து வரும் பொழுது அதை சரி செய்யக்கூடிய ஒரு பற்று போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி மைக்ரைன் சம்மந்தமான தலைவலிக்கான ஒரு ஜூஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு பானகம்னு சொல்லலாம். உடம்புல பித்தம் அதிகரிக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான தலைவலிகள்லாம் உண்டாகும். அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு பானகம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த பற்று வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெண்டு மூலப்பொருட்கள் தான் தேவை. ஒன்று வந்து சுக்கு பொடி, இன்னொன்று மஞ்சள். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இந்த சுக்கு பொடி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வந்து நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து இப்போ நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் சேர்த்து இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பற்று போடக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம வந்து எடுத்து பற்று போட போகிறோம். இது சாதாரணமாக நமக்கு அதிகமாக வந்து சளி பிடிக்குது, சைனஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால தலையில் வந்து பாரம் உண்டாகிறது, இல்லை எங்கேயாவது மலையில் நனைஞ்சிட்டு வந்தோம், இல்லை அதிகப்படியான வியர்வை, அதனால் வந்து எனக்கு வந்து நீர் கோர்த்துருந்தது, ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகும் பொழுது வந்து தலைவலி உண்டாகிறது, இந்த மாதிரி எந்த தலைவலிக்குமே வந்து இதை வந்து நம்ம பற்று மாதிரி வந்து பயன்படுத்தலாம். ஸோ மஞ்சள் எப்போவுமே வந்து நமக்கு தலையில் உள்ளே இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி சுக்கு அப்படிங்கிறது நல்லா நம்ம அதை ஒரு பற்றா போடும்போது நல்லா விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ விறுவிறுப்பாக அது வந்து உள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சளி, அதே மாதிரி நம்ம சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய சளி, இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடியது. ஸோ அந்த மாதிரி இந்த பற்று போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அதுக்கப்புறமா வந்து வெதுவெதுப்பான வெந்நீரால் நம்ம வந்து முகத்தை வந்து கழுவினோம் அப்படின்னா அந்த தலைவலி நல்லா குறையும். ஈவன் அதனுடைய வாசனையே வந்து நமக்கு தலைவலியை வந்து குறைக்கும். நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போதே அந்த சுக்குலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு, அதே மாதிரி இந்த மஞ்சள்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு, இது ரெண்டுமே வந்து நமக்கு நல்ல அந்த தலையோட உள்பகுதியில் அந்த சைனஸ் ஏரியாக்களில் தங்கி இருக்கக்கூடிய நீரை வந்து வெளியேற்றும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீர் நல்லா வந்து குறைஞ்சி பற்று போடக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால தான் நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பற்று போடக்கூடிய அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை லைட்டாக ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா பற்று போடலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து அந்த பவுலில் வச்சு பார்க்கும்போது தெரியும், அது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வந்து வரும். ஸோ இது வந்து
மைக்ரைன் மாதிரியான தலைவலி இருக்கும் பொழுது, அதே மாதிரி சைனஸ் சம்மந்தமான தலைவலி இருக்கும்போது, டென்ஷனால் தலைவலி இருக்கும் பொழுதும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பற்று போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான வெந்நீரால் நம்ம ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணும் பொழுது காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மடல், அதே மாதிரி கீழ்த்தாடை வரைக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளையும் வந்து அசைக்கும் பொழுது தலைவலி வந்து நல்லா குறையும். அடுத்துதான் வந்து நம்ம இந்த தலைவலிக்கான ஒரு பானம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒற்றை தலைவலியை சரி செய்யக்கூடிய பானம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு லெமன் வந்து எடுத்துக்கலாம், கருப்பட்டி. இந்த கருப்பட்டியை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து துருவி வச்சுக்கிறோம். கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள். இப்போ வந்து இந்த லெமனை வந்து பாதியாக கட் பண்ணி ஒரு அரை எலுமிச்சை வந்து சாறு எடுத்தால் போதும். ஸோ லெமன் எப்போவுமே வந்து பித்தத்தை குறைக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறுகளையும் வந்து சரி செய்யக்கூடியது. யூஸ்வலாக மைக்ரைன் சம்பந்தமான தலைவலிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது உடம்புல பித்தம் அதிகரித்த ஒரு நிலை தான். அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு அரை எலுமிச்சையை வந்து நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்கிறோம். இது கூட தேவையான அளவு நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம். ஸோ கருப்பட்டி வந்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. உடம்புல இரும்பு சத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, அனீமியா சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உண்டாகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இதை வந்து அந்த சமயங்களில் வந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சுக்கு. ஸோ சுக்கை பொறுத்த வரைக்கும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுக்கு அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய ஆமத்தை வந்து சரி செய்யக்கூடியது. ஆமம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கழிவுகள்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது கூட வந்து நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இது நம்ம யூஸ்வலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பானகம் நம்ம சொல்லுவோம். கிராமப்புறங்கள்லாம் வந்து இதை வந்து பானகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு அந்த பித்தத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி மைக்ரைன் சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ இதை வந்து அந்த தலைவலி வர சமயங்களில் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எப்போவுமே இந்த பீரியட்ஸ் வர சமயங்களில் வந்து எனக்கு தலைவலி உண்டாகும் அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஒரு 2 வேளை வந்து இந்த மாதிரியான ஒரு ஜூஸ் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த மைக்ரைன் ஹெட்டேக் வரதுக்கு முன்னாடியே உடல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி வந்து இந்த ஜிக்ஜாக் லைன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வரும். ஸோ உள்ளுக்குள்ளேருந்து வந்து ஒரு அசௌகரியம் வந்து உண்டாகும். அதிகமாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஞாபக சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து ஒரு இருட்டு அறையிலையோ இல்லை வந்து யாரோட டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த தலைவலி வந்து நல்லா குறையும். ஸோ கூடவே நான் சொன்ன மாதிரி இந்த காதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், அதே மாதிரி நம்மளுடைய கீழ்த்தாடையில் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகள், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அசைக்கிற மாதிரியான சில பயிற்சி முறைகளெல்லாம் வந்து நம்ம செய்கிறது. இதெல்லாம் வந்து நமக்கு அந்த தலைவலியை வந்து மாத்திரைகள் இல்லாமல் சரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தலைவலி அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய நோய்களுக்கான ஒரு அறிகுறியாக இருந்தாலும் கூட அது வரும் பொழுது பெயின் கில்லர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பெயின் கில்லர்னால நிறைய பக்க விளைவுகள் உண்டாகும். இந்த மாதிரி ஒரு பயத்தோடையே தான் வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அதற்கு நீங்கள் இந்த பெயின் கில்லர்ஸே எடுத்துக்காமல் நான் சொல்கிற மாதிரியான இந்த மஞ்சள் சுக்கு சேர்ந்த பற்று வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சுக்கு, எலுமிச்சை, பனங்கருப்பட்டி சேர்ந்த இந்த பானகத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து இதை பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இன்றைக்கு தலைவலியை சரி செய்யக்கூடிய 2 மருந்துகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். பாரதி அவர்கள் குட்டி ஸ்டோரியில எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான மோட்டிவேஷனலான ஸ்டோரிஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா? எஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்ல போறாங்கன்னு வாங்க போய் பார்க்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். குட்டி ஸ்டோரி பகுதியில் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு காட்டுக்கு போகிறோம். அது என்ன காடு அப்படின்னா, ஒரு விவசாயி அவர்கிட்ட ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் எதை பயிர் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு பக்கத்தில் உள்ள அந்த நிலத்தில் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப குறுகிய காலத்தில் இன்றைக்கி போடுறோமா அடுத்த 3 மாதத்தில் அதுலேருந்து லாபம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பயிர்கள் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இவருக்கு அப்படியெல்லாம் விருப்பம் இல்லை. ஆனால் ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்போ அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சது நண்பர் மூலமாக. அது என்னென்னா, சீனாவில் இருக்கக்கூடிய மூங்கில்கள்
இந்த மூங்கில்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த மூங்கிலுடைய அந்த விவசாயம் பண்ணுற அந்த டெக்னிக் அவருக்கு தெரிஞ்சிச்சு. சரின்னா அதை எடுத்துகிட்டு வந்து முழுக்க விதைச்சார். விதைச்சி முடித்து அதுக்கு பராமரிப்பு பண்ணிக்கிட்டே இருந்தார். இதில் என்ன வேடிக்கைன்னா, மற்றவங்கெல்லாம் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே வளர்கிற அந்த செடிகள் பயிர்கள் இதையெல்லாம் அதை எடுத்து விற்று வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிச்சு இப்படி போய்கிட்டே இருந்தது. இவர் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்ச அந்த மூங்கிலுடைய அந்த விதைகள் அந்த இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முளைக்கவே இல்லைங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு. எல்லோரும் கேலி பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த விவசாயி அதை பற்றி கவலையே படலை. அவர் தினம் காலையில் எழுந்து அவருடைய அந்த காட்டுக்கு வருவார், அந்த நிலத்தை பராமரிப்பார், அதில் குப்பைகள் இருந்தால் அதெல்லாம் சுத்தப்படுத்துவார், தண்ணீர் விடுவார். இப்படி போய்கிட்டே இருந்தது 4 வருஷம். ஆனால் திடீர்னு பார்த்தா அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே பூமிக்குள்ளேருந்து அந்த மூங்கில்கள் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சாதாரணப்பட்ட இது இல்லை. ஒன்று 30 அடி 40 அடி இருக்கிறதுலையே அதிக தடிமனான அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அருமையாக பார்க்கவே அவ்வளோ அழகாக விறுவிறுன்னு சில மாதங்களில் வளர்ந்துருச்சு. வெளியூர்லேருந்தெல்லாம் வந்தாங்க வியாபாரிகள்லாம். இப்படி ஒரு மூங்கில் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் என்ன விலை சொன்னாரோ அதை விட பல மடங்கு கொடுத்து அதை எல்லோரும் வாங்கிட்டு போனாங்க. இப்போ பக்கத்து தோட்டத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்து அதிர்ச்சியானாங்க. என்னப்பா இது, நாங்கள் 3-4 மாதத்துக்குள்ளே வெள்ளாமல் செஞ்சு எடுத்ததை நீ 4 வருஷம் பொறுமையாக இருந்த, ஆனால் இப்போ நீ அதை விட பெரிய பணக்காரன் ஆயிட்டியே எங்களை விட அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்னாராம், இந்த மூங்கில்கள் அவசரப்பட்டு முளைக்கிறது இல்லை. இந்த மூங்கில்கள் தங்களை பிரம்மாண்டமாக வளர்த்துக்கிறதுக்கு மண்ணுக்கு அடியில் 4 வருஷம் போராடி இருக்கு. சாமானியம் இல்லை அதனுடைய அந்த உழைப்பு. சில பேரை பார்க்குற போது அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஊருக்குள்ளே பல பேர் நம்ம பார்ப்போம் இல்லையா, என்ன சும்மா சுற்றிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவங்க ரொம்ப பெரிய ஆளாக வந்து நிற்பாங்க. என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்புறம் விசாரித்தா தான் தெரியும், அவன் சும்மா சுற்றலை, அவன் தன்னையத்தானே தயார்படுத்திக்கிட்டே தான் இருந்திருக்கிறான். அதுபோல் சில விதைகள் உடனடியாக மண்ணுக்குள்ளே இருந்து வெளிப்படுத்தி தன்னையை வெளிக்காட்டிக்கிறதுக்கான அந்த வீரியத்தோடு இருக்கும். ஆனால் சில தாவரங்கள் பல ஆண்டுகள் எடுத்தாலும் ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு அமோகமான வளர்ச்சியை கொண்டிருக்கும். இது அந்த மூங்கில் விவசாயிக்கு மட்டும் இல்லை, மனிதர்களாகிய நமக்கும் தான். நமக்கான வாய்ப்புகள் வசதிகள் நேரங்கள் வரணுமே அமையலையே அப்படின்னு ஏங்கிறத விட அது வரும்போது வரட்டும் அப்படின்னு நம்மளை நாம் தயார்படுத்திக்கிட்டே இருக்கிற போது சரியான சந்தர்ப்பம் வரும்போது எல்லாரும் பார்க்க நாமளும் நிமிர்ந்து நிற்கலாம்ங்க. அதைத்தான் இந்த மூங்கில் விவசாயி நமக்கு சொல்கிறாரு. உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன தாவரங்கள் கூட நமக்கு அழகான படிப்பினையை நாள்தோறும் தந்துட்டே தானே இருக்குது. அதனால் இதுக்கு தான் ஆங்கிலத்தில் ஆக்டிவ் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுமை இருக்கணும், ஆனால் அந்த பொறுமை ஒரு அர்த்தத்தோடு இருக்கணும். சும்மா ஏதோ ஒன்று நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு அமைதியாக போகிறது கிடையாது. ஆனால் இந்த செயலுக்கான பலாபலன் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு அதை அனுமானித்து நாம் காத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஆக்டிவ் பேஷன்ஸ் அப்படிங்கிறது. நாமளும் பொறுமையாக இருப்போம், ஆனால் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே நம்மை தயார்படுத்திக்கிட்டே இருப்போம். நன்றி. இன்னைக்கு ரெஸ்கோ மீட்டர்ல டாக்டர் நாராயணன் ஃபினான்ஸ் சம்பந்தமா என்ன சொல்ல போறாரு, யார் யார் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல இன்வெஸ்ட் பண்ணா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. எஸ், இன்னைக்கு யாருக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறாருன்னு வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். புதிய நிகழ்ச்சியில் ரிஸ்கோ மீட்டருங்கிற ப்ரோக்ராமில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இப்போ நாம் பேச போகிறேன். என் பேர் நாராயணன் சுவாமிநாதன். ஐம் PhD இன் ஃபைனான்ஸ். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும், யாரை தேர்ந்தெடுக்கணும், எப்படி யார் கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னிங்கன்னா ஹையஸ்ட் ரிஸ்க்கு. பணம் வந்து எப்படி மேலே ஏறும்னு சொல்ல முடியாது, எப்படி கீழே போகும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எகைன் KYC ப்ரொசீஜர், உங்களோட ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப். இதில் முக்கியமாக வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட கிராஸ்ட், அதாவது ஒரு செக்லீஃபை எடுத்து கிராஸ் பண்ணி கேன்சல் பண்ணி இதையும் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக் மார்க்கெட் அக்கௌண்ட்டை யார்கிட்ட ஓப்பன் பண்ணணும். இதில் அகெயின் வந்து எல்லா பேங்க்லேயுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ICICI பேங்க் எடுத்திங்கன்னா ICICI செக்யூரிட்டிஸ்னு வச்சுருப்பாங்க. ஆக்சிஸ் பேங்க் வச்சிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் செக்யூரிட்டிஸ்னு வச்சுருக்காங்க. இது தவிர நிறையா ப்ரைவேட் இருக்குது, மோத்திலால் ஆஸ்வால், ஷேர்கான், அந்த மாதிரி நிறையா இருக்குது.
ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு யார் லோக்கலில் இருக்காங்க, லோக்கலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக தான் இருப்பாங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆள் வந்து சர்வீஸ் நல்லா கொடுக்குறவங்களா இருக்கணும். உங்களை அதிகப்படியான டிப்ஸ் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக உங்கள்கிட்ட கன்சல்டேஷன் கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா பெட்டர். ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணினதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் வந்து நீங்கள் தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். கன்வீனியன்ஸ் தான் மெயின். அடுத்தது அதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்குங்கிறது மெயின். ஸோ இதெல்லாம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த நான் சொன்ன மாதிரி பேங்க் கிராஸ்டு செக் லீஃப், உங்களோட ஃபோட்டோ 2, அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் ஐடி ப்ரூஃபு, பேங்கிங் ட்ரான்சாக்ஷனோட ஸ்டேட்மெண்ட் கூட சம்டைம் கேட்பாங்க. எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ரிஸ்க்கை பற்றி எழுதி கையெழுத்து போட சொல்லுவாங்க. கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதிலேருந்து வந்து ஒரு 3 to 4 டேஸில் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது தான் உங்களோட ஷேரை வந்து வாங்கிறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ உண்டான மெயினான விஷயம். இந்த அக்கௌண்ட் இல்லைன்னா உங்களால் ஷேர் வாங்க முடியாது. மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் தேவை கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஷேர் வாங்கணுன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், உங்களோட பேங்கிங் அக்கௌண்ட், உங்களோட டிமேட் அக்கௌண்ட், இந்த 3 வந்து இன்டர்லிங்காக கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது 3 கனெக்ட் பண்ணால் தான் உங்களோட ஷேரை நீங்கள் வந்து வாங்கும்போது அந்த ஷேர் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போய் உட்காரும். நீங்கள் விற்கும்போது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வழியாக விற்று உங்களோட பணத்தை வந்து கனெக்டட் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் இருந்துடும். ஸோ இது 3மே இன்டர்லிங்க்டு. இந்த 3 இன்டர்லிங்க் இருக்கிற ஒரு விஷயத்தை பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, ஆனால் அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துல பேங்க் அக்கௌண்ட் டைப் வச்சுருப்பாங்க. இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எங்கே இருக்கோ அங்கே பணம் கொடுத்துருவாங்க. அதுவும் ஒரு வசதியான விஷயந்தான். பட் 3 ஒரு இடத்துல இருந்ததுன்னா ப்ரிஃபரபிள். பட் அதுக்காக வந்து ஏன்னா நிறைய நிறுவனங்கள், நல்ல ட்ரேடிங் நிறுவனங்கள் வந்து பேங்க் இருக்காது, பட் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து வச்சு நீங்கள் வந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், பேங்கிங் அக்கௌண்ட்டை வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியலைன்னா எப்படி என்ன ஸ்டாக்கை எடுக்கணும், எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட ரிஸ்க் என்ன. இப்போ நம்ம ஒரு சேலரியில் ஒருத்தர் இருக்கார், அவர் 30,000 மாதம் சம்பளம் வாங்குறாரு, அவர் என்ன ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் கரெக்டாக இல்லைன்னா உங்களோட பணத்தை எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது உங்களோட தப்பு தான், அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட தப்பு கிடையாது. எப்படி ஆகும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் போகிறீங்க, 30,000 இருக்குது இப்போ உங்களோட சேலரி, ஒரு மாதம் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கரெக்டான விஷயம். ஒரு மாதமும் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதே வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் சொன்னது தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸும் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த 5,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போய் அந்த ஷேர் இருக்கும். என்ன ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா, இந்த 5,000 நீங்கள் வந்து ஒரு இன்ஃபோசிஸ் நீங்கள் வாங்குறோன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷேரே உங்களுக்கு 5,000 வந்துடும், உங்களால் வாங்க முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுங்கிற ஆப்ஷனை சொன்னோம். பட் இப்போது வந்து என்ன பண்ணோம், இந்த 5,000 உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஷேரை அட்லீஸ்ட் ஒரு 5 ஷேரோ 10 ஷேரோ வாங்கக்கூடிய லெவலுக்கு, எக்ஸாம்பிள் இந்துஸ்தான் லீவர் வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா 2,500 2,500 2 ஷேர் வாங்கலாம். ஸோ இதுவும் வாங்குறதும் வந்து 5,000 வாங்குறது சரி கிடையாது. ஸோ இப்போது அட்லீஸ்ட் ஒரு 300 400 இருக்கக்கூடிய ஷேர்ஸாக நல்ல கம்பெனியாக பார்த்து அங்கே இருக்கிற ஆலோசகர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ஒரு மாதமும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டர். சம்டைம் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எகெயின் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். ஸோ இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு நல்ல லாபம் வரும். இதை பற்றி மேலும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா. நான் உங்கள் டாரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.